இல்லம்மா, 1க்கு 2 வச்சுக்கிறது தப்பு இல்லம்மா. மைக்கு மைக்கு தருமா. இந்த மைக்கு பொண்டாட்டி மாதிரி, இந்த மைக்கு கொழுந்தியா மாதிரி. எதை வச்சு சொல்றீங்க? இது கனெக்ஷனோட இருக்கு, இது கனெக்ஷன் இல்லாம இருக்கு. அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. மைக்கத்தான் சொன்னேன். தண்ணி குடிச்சுக்கிறேன். என்ன ஆரம்பிக்கலையா? பாண்டிச்சேரி இந்தாங்க, பச்சை தண்ணி தானே. என்ன பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கேம்மா. சுடு தண்ணி சார். அப்படித்தான் சொல்லி அன்னைக்கு ஒரு நடுவர் இதில் குவாட்டரை குப்புற கொடுத்து அந்த அம்மா இரும வந்து துப்பல சூடா குடிச்சு ஹலோ 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 ஹலோ. சரியா டவர் கிடைக்கல. பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வாங்க. அங்கே தானே டவர் கம்பி விட்டுட்டாங்க. நீ அவசியம் நீ வர வேணாப்பா. ஹலோ செக். செக்கு கிடையாதுமா, இங்க கேஷ் தான் தரதா சொல்லியிருக்காங்க. அண்ணா கொஞ்சம் நல்லா வெயிட்டா வச்சிருக்கேன். ஆமா, 2 கிலோ கல்ல கட்டி தொங்க விடுங்க. அத நடுவர் தலையில வைக்கணும். வச்சு 7 வருஷம் ஆச்சு. நான் எவ்வளவு நேரம் பேசணும்? காலையில 4:30க்கு முத பஸ் வரும், அது வரைக்கும் பேசு. ஓ, நீங்க இருப்பீங்களா? நாங்க வண்டியை கிளப்பி சேலம் போயிருவோம். ஆடியோக்காரன் இருப்பாரா? அவர் நாளைக்கு தான் கழட்டிட்டு போவார். அப்பனா எனக்கு டபுள் பேமெண்ட் ஆகும். இன்னைக்கு ஒரு பேமெண்ட்டுக்கே வழி இல்ல. எங்க அண்ணனுக்கு? அண்ணனுக்கு இல்ல. பெரிய அண்ணன், சின்ன அண்ணன், கடைக்குட்டி அண்ணன், நட அண்ணன், பெரிய அண்ணன், 2 அக்காக்கள். அப்ப நான் என்ன தாய் மாமனா? தாய் மாமனா நிறைய செலவாகும் சார். அப்படின்னா அந்த போஸ்ட் நான் ரீசைன் பண்றேன். நம்ம தான் சிங்கிள் டீயே யாருக்கு வாங்கி தர மாட்டோமே. ஏன் பொண்டாட்டி தான் சொல்லிருக்காளே, கூட்டமா இருக்கிறதுக்கு போகாதரா, டீ வாங்கி கொடுக்கணும், ஓரமாவே நின்னு. இது நம் குடும்பம் தானே நடுவர் அவர்கள். நம் குடும்பம் நாரி 6 மாசம் ஆச்சு. நடுவர் அவர்களே, நான் கொஞ்சம் அடக்கமான பொண்ணு. எங்க ஊர்லயும் 4 அடக்கமான பொண்ணு இருக்குமா? எங்க? சுடுகாட்டுல. ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் உட்கார்ந்தா இருக்காங்களா? நான் எந்த பக்கம் பேசணும்? இந்த பக்கம் போய் பேசு. அழகா சிரிக்கிறான் சார். அவன் சிரிப்பு அழகு. அம்மா இவ்வளவு சிரிப்பா. நாளைக்கு டீச்சர் திருக்குறள் சொல்லுச்சுன்னா ஆரம்பிச்சிடும். அந்த வார்த்தையை மட்டும் சொல்ல, சிறப்பா சிரிக்கிறான்னு சொல்லு. தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சரியாக தமிழ் பேசுபவனை குருகுருவென பார்க்கிறான். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு நிலை, தாயாம் என் தமிழனையை வணங்கி வாதம் தொடங்குகிறேன். நல்லா ஒரு ஜோரா கை தடுங்க. இல்ல ஜோரா கை தடுங்க. பாப்பா கம்பி மேல நடக்கும். ஆமா, நான் கம்பில இப்ப மஞ்சோன்னா வளையத்துல நடிவாரு. அவளை பெரிய வளைய ராணாட்டாரு முறுக்கு கம்பில இல்லைங்கிறான். ஆமா, தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கொடான கொடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னம்மா சொன்ன? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இது யார் சொன்னது? நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை சொன்னது. அப்ப சொன்னாரு. ஆமா, இப்ப சொல்லிருந்தான்னு வச்சுக்க, அது 2 கிழிச்சு போட்டுவிட்டு தமிழன் என்று சொல்லடா, தள்ளாடாமல் நில்லடான்னு இருப்பார். காலம் மாறி போச்சுங்க. நான் ஏன் பாண்டிச்சேரியில இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்? காசு வாங்கிட்டு போதேன். ஏன் மஞ்சொன்னா நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? நடுவர் அவர்களே, என்னம்மா நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளர்? வாங்காம விட மாட்டேன். எல்லா ஊர்லயும் பணத்துக்கு தான் சார் பேசுறேன். இந்த ஆவணி ஊர்ல மட்டும் எனக்கு பணமே வேணாம். நான் வேணான்னு சொன்னாலும் நீங்க என்ன குடுக்காதே விட்டுறீங்க? அப்படி கொடுத்தாலும் வாங்குற மாதிரியா வளர்ந்துருக்க. அதெல்லாம் பேசுற 20,500 பழைய பாக்கி வைக்காதனா கேக்குறியா? குடிக்கிட்டே போகுது. கவர்ற கரெக்டா குடுக்குற நடுவர். ஓஹோ, கொடுத்துட்டு நான் பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடக்கேன். நீங்க அப்படிப்பட்ட நடுவரா? நடுவர் அவர்களே, உங்களை வர்ணிக்கணும்னா யார் வரணும்? எல்லாரும் வரணும். எல்லாரும் தான் வரணும். எல்லாரும் தான் வர்றாங்க. ஏன் உங்கள வர்ணிக்கல? ஏன் வர்ணிக்கல? வர்ணிக்கிற மாதிரி இருந்தா வர்ணிச்சிருக்க மாட்டாங்களா? பேசமா அதெல்லாம் வர்ணிப்பாங்க. நான் வர்ணிக்கிறேன் சார். வர்ணிமா. பெண்கள் தான் பொறுப்பா இன்னைக்கு குடும்பத்தை நிலைநாட்டுறன்னு சொல்ற கௌதம் இன்னைக்கு வர்ணிக்கிறேன் சார். வர்ணிமா. கார்குழல் கண்ணனே. புல்லாங்குழல்ற. கார்குழல் கண்ணனே. கண்ணனே. பட்டிமன்றத்தின் மன்னனே. மன்னனே. அழகான பெண்களுக்கெல்லாம் அண்ணனே. இதுக்கு நீ சொல்லாமலே இருந்திருக்கலாம். ஆமா, வந்தாங்களா சார்? இவரை பத்தி இதை வர்ணிச்சாங்களா? ஆனா பாண்டிச்சேரி கௌதமி தான் அழகா வர்ணிச்சேன். இப்ப அண்ணன் நீங்க 4 வச்சுக்கணே, நீங்க 5 வச்சீங்க. சுதி சாதாரண பேச்சாளர் இல்ல, சங்கீத கலாபுருஷ விருது வாங்கணும். சுதிப்படி தான் பாடுவாங்க.
நீங்க 4 வச்சுக்கங்க, நீங்க 5 வச்சுக்கங்க. அது என்ன மணிடா? சுடர்மணி. பனி சொல்ல முடியாத மணி அளவுக்கு பொங்கடா கலைமாமணி விருது வாங்கினவங்க. அதனால சுதிப்படி தான் பாடுவாங்க. நீங்க 4 வச்சுங்க, நீ 5 வச்சுங்க, நீ முடிஞ்சதை வச்சுக்க. ஓகே ரெடிங்க. உன்னை பார்த்த நேரம் ஒரு பாட்டு எடுத்து பாட தோணும். கண்ணை பார்த்த நேரம் நல்ல வீடு வெட்டி செய்ய தோணும். சென்னை மேலே நாட்டு போல, நாட்டு மேலே குளிர் போல. உன்னை பார்த்த நேரம் ஒரு பாட்டு எடுத்து பாட தோணும். கண்ணை பார்த்த நேரம் நல்ல வீடு வெட்டி செய்ய தோணும். இப்படி போயிட்டு மறுபடி அதைத்தான் நான் சொன்னேன். இப்படி வர்ணிக்கணும். பாண்டிச்சேரியில இருந்து நான் சாதாரண ஆள் நினைக்காதீங்க சார். வந்ததுல இருந்து ஆண்கள் தான் உழைக்கிறேன்னு சொன்னாங்கல்ல. அடுத்த ஜென்மம் உனக்கு இருந்துச்சுன்னா இந்த ஆத்தாவுடைய அருளால இந்த 3 பேரு பிளஸ் இந்த 2 பேரை வயித்துல புள்ளையா சுமக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். டேய் அம்மாடா, டேய் அம்மாடா, அம்மா வெங்கலாம் பெத்துக்கம்மா. அவனை மட்டும் பெக்காதம்மா. ஏன் நடுவர் அவர்கள்? அவன் கீபோர்ட தூக்கிட்டே திரிவாம்மா. டேய் அம்மாடா, ஏம்மா அடுத்த ஜென்மத்துல வெங்கலாம் புள்ளையா பெப்பியாம்மா. ஏம்மா சின்ன சந்தேகம்மா. என்னது? அடுத்த ஜென்மத்துல அப்பா யாருமா? அப்ப முடிவு பண்ணி போகணும். அப்ப புள்ளைய முடிவு பண்ணனே, அப்பன முடிவு பண்ணாம இருக்கேம்மா. என்னம்மா காரணம்? ஏன் இவங்க மேல பாசமா, இவங்க மேல அக்கறையா? கிடையாது. ஆண்கள் தான் உழைக்கிற ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ண இவங்கள புள்ளையா பெக்கறத விட அரை பப்பாளி பழத்துல ஜோலியை முடிச்சிரும் பாத்துங்க. டேய் இது தாய் இல்லடா பேய். வந்ததுல மனைவினால பிட்கள், மனைவினால பிடுங்கள், மனைவியே பிடிக்கல அப்புறம் ஏன் சார் கல்யாணம் பண்றீங்க? இனிமே சத்தியமா பண்ண மாட்டோம். பண்ண கல்யாணத்தை என்ன பண்ண? அது ஒரு வாரமா கிடக்குது. நான் கேக்குறேன், எல்லா ஆண்கள் எப்ப பார்த்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்ல மாட்டீங்க கல்யாணம் பிடிக்காதுன்னு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்றீங்களே. நான் கேக்குறேன், அப்புறம் ஏன் உங்க தாத்தா பாட்டியை கல்யாணம் பண்ணி உங்க அப்பாவை பெத்தாங்க? நான் சொல்லவே இல்ல. தட்டுங்க பெண்களை கை தட்டுங்கக்கா. நான் நம்மள்ட்ட சொல்லலையா? அப்புறம் ஏன் உங்க அம்மா உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணி உங்களை பெத்தாங்க? அப்புறம் ஏன் சார் நீங்க உங்க மனைவியை கல்யாணம் பண்ணி பிள்ளைய பெத்தீங்க? ஏன் பெத்தீங்க சொல்லுங்க. 20 லட்சம் ரூபாய் கல்யாணத்துக்கு செலவு பண்ணிட்டோம். 2 குள்ளோட பக்கலைனா திட்ட மாட்டாங்க. வந்ததுல இருந்து ஆண்கள் உழைக்கிறோம் பொறுப்பா இருந்ததுக்கு அப்புறம் தான் சார் ஆண் பெரிய மனுஷனாவே வாழ முடியும். இருங்க, நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கேளுமா. நான் 1000 கேள்வி கேட்பேன். நான் 2000 பதில் சொல்லுவேன். நான் விடிய கேட்பேன். நான் விடிஞ்சுன்னு சொல்லுவேன். வந்ததுல இருந்து இவங்க அழகா சிரிக்கிறான்னு நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஏன் அம்மா பார்த்தவனுக்கு என்னைய பார்த்தவனே அழகா இருக்கு இந்த அத்தை, அதனால இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சு என்ன பார்த்து சிரிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டேன். யார் அவனா? டேய் யாரு அவனுக்கு அத்தை? யாரு? சித்தியா? டேய் இவ குழப்பத்தை உண்டுறா. சித்திக்கிறான்டா. அத்தை பொண்ணு கொடுக்கலாம்னு நினைச்ச வந்த உடனே எப்ப பொண்ணு பேச்ச கேட்டு சந்தோஷப்பட்டு சிரிச்சானா அவனுக்கு பொண்ணு கொடுக்க நான் முடிவு பண்ணிருக்கேன் சார். அவனும் வந்தவனும் உன் பொண்ணை கட்டலாம் தான் முடிவு பண்ணி வந்தான். இப்ப வேணாம்னு முடிவு பண்ணிட்டான். ஆத்தாவுக்கே எவ்வளவு பெரிய வாயா இருக்கே, அவன் மகளுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்குமோ வேணாம்னு முடிவு பண்ணிட்டான். இங்க கைத்தட்டல் இப்படி வரதா என்ன அர்த்தம்? பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். என்ன பார்த்தா பாதிப்புக்கு உட்பட்ட மாதிரியா தெரியுது? சேச்சே பாதிக்கப்பட்டவரால சங்க தலைவர் மாதிரியே தெரியுது. சார் தருதலைய தரமாக்குறது யாரு? மனைவி. முட்டாள அறிவாளியாக்குறது யாரு? மனைவி. ஹாட்டார்கட கூலாக்குறது யாரு? மனைவி. ஜீரோவ ஹீரோ ஆக்குறது யாரு? மனைவி. மண்ணுல கிடக்குற மண்ணவன ஆக்குறது யாருங்க? மனைவி. கோவர்த்து மண்ணுல இருக்கவன மண்ணுக்குள்ள கொண்டு சேர்த்தது யாரு? மனைவி. கோவர்த்துல இருந்தவன குப்புற விழுத்தாக்குனது யாரு? மனைவி. நல்லவன குடியார பயல ஆக்குனது யாரு? மனைவி. இங்க பாருங்க, எப்ப பார்த்தாலும் மனைவியை சொல்லுறது கக்க பக்கன்னு சிரிக்காதீங்க. நான் கேக்குறேன், இந்த லைட்ட கண்டுபிடிச்ச ஆம்பளை பொம்பளையா? ஆம்பளை. இந்த மைக்க கண்டுபிடிச்ச ஆம்பளை பொம்பளையா? ஆம்பளை. ராக்கெட்ட கண்டுபிடிச்ச ஆம்பளை பொம்பளையா? ஆம்பளை. ஆம்பளை எல்லாம் கண்டுபிடிச்சு 10 மாசம் பெத்துக்கிட்ட ஆம்பளை பொம்பளையா சார்? 10 மாசம் சுமந்து பெத்ததுனால தான் மகாராஜா வந்தீங்க. லைட்ட கண்டுபிடிச்சது ஆம்பளை, மைக்க கண்டுபிடிச்சது ஆம்பளை, இந்த பேனாவை கண்டுபிடிச்சது ஆம்பளை, இந்த மாலையை கட்டினது ஆம்பளை, இந்த ஆம்பளை பூரா கண்டுபிடிச்சு பத்து கொடுத்தது பொம்பளை. அதுக்கு காரணம் ஒரு ஆம்பளை. போயிட்டே தேவையில்லாம பிரச்சனை நீ உண்டு பண்ணாத மாலை சட்டு கை தட்டி விடுங்க. சார் நான் கேக்குறேன், ஆண்கள்னு சொல்லுங்க. ஆண்கள் உதர் ஒட்டுதான் பாப்போம். உதர் ஒட்டாது. திரும்ப சொல்லுங்க. ஆண்கள். திரும்ப சொல்லுங்க சார். விதி பலனாடாது. சொல்லுங்க. ஆண்கள் ஒட்டுதா? ஒட்டல. குடும்பத்திலயும் ஒட்ட மாட்டீங்க. ஓஹோ. பெண்கள். நல்லா சொல்லணும். பெண்கள்னு சொல்லுங்க. உதர் ஒட்டுதா? ஒட்டல. ஒட்டுது. குடும்ப ஒட்டு இருக்கிறது சிங்க பெண்கள் எங்களால.
ஆண்கள் சொன்னா உதடு ஒட்டல, ஒட்டாது. குடும்பத்திலே ஒட்ட மாட்டோம். ஆமா. பெண்கள் சொன்னா உதடு ஒட்டுது, ஆமா சார். குடும்பத்திலே ஒட்டுவீங்க. இப்ப நான் சொல்றத நீ சொல்லு. என்னது? கொழுந்தியா. மரியாதை சொல்லு. ஏன் சொல்லணும்? நீ சொன்னது நான் சொன்னல, சொல்லு. கொழுந்தியா. கொழுந்தியா. உதடு ஒட்டுதா? ஒட்டலையே. உதடு மட்டும்தான் ஒட்டாது. சார் நான் கேக்குறேன், உங்களுக்கு காஃபி பிடிக்குமா டீ பிடிக்குமா? காஃபி. கார சட்னி பிடிக்குமா தேங்காய் சட்னி பிடிக்குமா? தேங்காய் சட்னி. ஜீன்ஸ் பேண்ட் பிடிக்குமா வேட்டி சட்டை பிடிக்குமா? வேட்டி சட்டை. பழையது பிடிக்குமா பிரியாணி பிடிக்குமா? பழையது. மனைவி பிடிக்குமா தங்கச்சி பிடிக்குமா? மனைவியோட தங்கச்சி. ஹலோ, மனைவியோட தங்கச்சி எங்க இருந்து வந்துச்சு? மாமியார்ட்ட இருந்து வந்துச்சு. மாமியார் எங்க இருந்து சார் வந்தாங்க? என் மாமனார் புடிச்சிட்டு வந்தாரு. எப்ப பார்த்தாலும் இங்க பாருங்க, கல்யாணம் பண்ணி வந்த உடனே பெண்கள் நாங்களா தனி கொடுத்துறோம் கூப்பிடுறோம், நாங்களா சார் கூப்பிடுறோம். அப்புறம் எப்படி? முதலிரவு அன்னைக்கு எல்லா மனைவி கிட்டையும் கணவன் பக்கத்துல உட்கார்ந்த உடனே என்ன சார் சொல்றோம் நாங்க? என்ன சொல்றீங்க? அவன் கூட சேராத கேக்குறீங்களா? கேட்கல. தண்ணி அடிக்காத கேக்குறீங்களா? சிகரெட் குடிக்காத கேக்குறீங்களா? கேட்கல. ஆன்ஸ் போடாத கேக்குறீங்களா? கேட்கல. இதெல்லாம் கேட்காத புருஷன் உங்க அப்பா அம்மா விட்டுட்டு வந்துடுறேன் ஏன் சார் நாய் மாதிரி பின்னால வரீங்க? நியாயமான கேள்வி. இந்த கேஸ் ஹைகோர்ட்ல போனா கூட செய்யும். தண்ணி அடிக்காதங்கிறோம் கேட்க மாட்டேங்கிறோம். ஆமா. சிகரெட் குடிக்காதங்கிறோம் கேட்க மாட்டேங்கிறோம். போவியில போடாதங்கிறோம் கேட்க மாட்டேங்கிறோம். ஆமா. இதெல்லாம் கேட்காத நீ உங்க அப்பா அத்தால விட்டுட்டு வா தனி கொடுத்து நம்ம போகணும் மட்டும் எப்படி கேட்பேன்னு கேட்க. ஆமா சார். சிகரெட் குடிக்காதன்னு எங்க நின்று சொல்ற? வீட்டு வாசல்ல நின்று சொல்ற. ஆமா. தண்ணி அடிக்காதன்னு எங்க நின்று சொல்ற? வீட்டு வாசல்ல நின்று சொல்ற. அவன் கூட சேராதன்னு எங்க நின்று சொல்ற? வீட்டு வாசல் நின்று சொல்ற. உங்க அப்பா அத்தால விட்டுட்டு வா தனி கொடுத்து போகணும் எங்க நின்று சொல்ற? நைட்டு 10:30 மணிக்கு பெட்ரூம்ல நின்று சொல்ற. நான் என்ன கதவை உடைச்சுக்கிட்டா வெளியில ஒடியார முடியும்? சொல்ற இடத்தை பொறுத்து தான் பொருள். பெண்கள் எங்களை சாதாரண நினைக்காதீங்க. அந்த கோயில்லயும் கருவறை இருக்கு, பெண்ணுடைய வயிற்றுலயும் கருவறை இருக்கு. பெண்ணும் தெய்வமும் ஒண்ணு. தட்டுக்கா பெண்கள் பின்னாடி கை தருங்க. பெண்ணும் தெய்வமும் ஒண்ணு. அப்ப ஏன் பொம்பளைகளுக்கு பேய் பிடிக்குது? பேய்க்கு கூட பொம்பளையால தான் பிடிக்குது, ஆம்பளையால பிடிக்கிறது இல்ல. எங்கயாவது ஆம்பளையால பேய் பிடிச்ச ஆடுனதா சரித்திரம் உண்டா? சொல்றாங்க கோயிலுக்குள்ளும் கருவறை இருக்கிறது, ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் கருவறை. ஆமா சார். பெண்ணும் தெய்வமும் ஒண்ணு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகமா. என்னது? அந்த கோயிலுக்குள்ள இருக்க கருவறையில பூஜாரி இருக்கிறாரே, இங்க இருக்கிறாரு. தேவையில்லாம பிரச்சனை நீனே உண்டு. ஆண்கள் தான் உழைக்கிற குடும்ப மகிழ்ச்சிக்குன்னு சொன்னார்ல, நான் கேக்குறேன். நீங்க தான் நிறைய சம்பாதிக்கிறீங்கல்ல, எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க நீங்க? பட்டிமன்றத்துக்கு 2000 ரூபாய். 2 லட்சமா? 25,000. 25. நீங்க ஆளுக்கு 10 வாங்குறாங்க. ஆமா தானே? நான் கேக்குறேன், மனைவியை வேணான்னு சொல்றீங்கல்ல, நீங்க நேரா வீட்டுக்கு போய் மனைவிக்கு முத்தம் கொடுப்பீங்களா? நீங்க வாங்குற 25,000 ரூபாய்க்கு முத்தம் கொடுப்பீங்களா சார்? என்ன கேட்ட? நீங்க வீட்டுக்கு போய் மனைவிக்கு முத்தம் கொடுப்பீங்களா? நீங்க உழைச்சு சம்பாரிச்ச 25,000 ரூபாய்க்கு. 25,000 ரூபாயில எத்தனை 500 ரூபாய் தாள் இருக்கு? 50. 50 500 ரூபாய் தாளா மாத்தி 50 பேர்கிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்க, 50 பேரும் எந்த ஊர்ல? தேவாடை இல்ல. எங்க ஊருக்கு வாங்க வெளுத்து விட்டுருவாங்க. அப்படியே அயன் பண்ணி தர சொல்லு. வந்ததுல இருந்து பெருசா உழைக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, நல்லா கேட்டுங்க. எவ்வளவுதான் செருப்பு தேய உழைச்சாலும் செருப்பு வீட்டு வாசல்ல தான் உடனே வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போக முடியாது. ஒண்ணு தெரிஞ்சுக்க, எவ்வளவுதான் ஜவுளி கடை ஓனருக்கு புள்ள பிறந்தாலும் பிறக்கும் போது ட்ரெஸ் இல்லாம அம்மனமா தான் பிறக்கும். நீ எவ்வளவுதான் நீங்க தங்கத்திலே ஊசி வாங்கினா தொண்டையில குத்திக்க முடியாது, பீரோவுல தான் வைக்கணும். எவ்வளவு பெரிய ஆட்டக்காரியா இருந்தாலும் மேடையில தான் ஆட முடியும், வீட்டுல ஆட முடியாது. ஆமா. நீங்க எவ்வளவுதான் சம்பாரிச்சு காரு பங்களா வாங்கினாலும் ட்ரெயின் ஏதோ பிளாட்ஃபார்முக்கு தான் வரணும். அதை ஞாபகம் வச்சுங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்க, எவ்வளவுதான் பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் செத்ததுக்கு அப்புறம் ஃப்ரீசரை வாடகைக்கு எடுத்து ஆகணும், வீட்டுல வாங்கி நிப்பாட்டி வச்சிருக்க முடியாது. தெரிஞ்சுக்க. எப்ப பாரு ஆண்கள் தான் உழைக்கிற விட்டுஞ்சு ஏஞ்சிக்க தூங்குறவன் இதே பொழப்புதான் உங்களுக்கு. ஆமா. நான் கேக்குறேன், பெருசா உழைக்கிறேன்னு சொல்றீங்களா சார்? ஏன் வரதட்சணை ஒண்ணு வாங்குறீங்க? கட்டின பொடையில வாடி கட்டிட்டு போக வேண்டியதானே? வரதட்சணையா? ஆமா. இங்க யாரும் வரதட்சணை வாங்குறதே கிடையாது. வாங்குறதுல இல்ல. என்ன சிரிக்கிறீங்க? வரதட்சணை கிடையாதுமா. ஒண்ணு தெரிஞ்சுக்க, இப்ப நாட்டுல வெள்ளம் வருது, அரசாங்கம் என்ன பண்றாங்க? வெள்ள நிவாரணம் கொடுக்கறாங்க. ஆமா. புயல் வருது, என்ன பண்றாங்க? புயல் நிவாரணம் கொடுக்கறாங்க. வறட்சி வருது, என்ன பண்றாங்க? வறட்சி நிவாரணம் கொடுக்கறாங்க. வருஷத்துல ஒரு தடவை மனுஷன் பாதிக்கப்படுறதுக்கு அரசாங்கம் நிவாரணம் கொடுக்குதுல, வருஷம் பூரா உங்களை கட்டி அழுகுறோம்ல, அதுக்கு கொடுக்கக்கூடிய திருமண நிவாரண நிதி தான ஒழிய அதுக்கு பேர் வரதட்சணை கிடையாது. நீங்க கைத்தட்டல் அதிகமா வருதுன்னா என்ன அர்த்தம்? நிறைய பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். இருமா, நீங்க இதெல்லாம் வேணாம். அப்புறம் ஏன் தட்டு டம்ளர் கட்டிலு மெத்த பீரோ இதெல்லாம் கேடா? நல்லா கேளு. தட்டு வாங்கிட்டு வர்ற கல்யாணத்துக்கு 2 தட்டு சீர் கொடுக்குறாங்க. எங்க அப்பா தானே செத்தா போயிட்டாங்க, 2 கொண்டு வரேன். அது வந்து சீர் கொடுக்குறாங்க பாருங்க தட்டு. அவ வாய் மாதிரியே 3 மாத்திரை கிழிச்சுக்கிட்டு போயிருப்பியா?
கட்லு கொண்டு வர. எதுக்கு கட்லு கொண்டு வர? நாங்க படுத்து தூங்க பாய் இல்லாம பரதேசியாவா தெரிஞ்சு நீ கட்லு கொண்டு வர. நீ ஒய்யாரமா ஏறி படுத்துக்கிறதுக்கு கட்லு கொண்டு வர. என்ன உனக்கு பயமா இருக்குமே, நாங்க வந்து துணைக்கு படுத்துக்கிறோம். அதானே நம்ம செய்யற வேலை. கிரைண்டர் கொண்டு வர. எதுக்கு கிரைண்டர் கொண்டு வர? எங்க வீட்டுல ஆட்டாங்கல் இல்லாம இருந்துச்சு, கிரைண்டர் கொண்டு வர. உனக்கு ஆட்டை வலிக்குது, நீ கிரைண்டர் கொண்டு வர. எதுக்கு மிக்ஸி கொண்டு வர? எங்க வீட்டுல அம்மிக்கல் இல்லாம இருந்துச்சு, மிக்ஸி கொண்டு வர. உனக்கு இழுத்து அரைக்க வலிக்குது, நீ மிக்ஸி கொண்டு வர. பீரோல் கொண்டு வர்ற. எதுக்கு பீரோல்? உன் துணிமணிய பூரா அடிக்கிற. இந்த கடைசி தட்டை எங்களுக்கு கொடுத்துட்ற. எதுக்கு? அதுல ஏறி நின்று உன் துணிமணிய பூரா எடுக்கிற. நான் வேட்டி கட்டுறேன், வெறும் கால் தடமா இருக்கு. எங்க ஊர்ல சொல்றேன், விட்டு உதஞ்சிருப்பா, அவளுக்கு ஒரே கால் தடமா இருக்கும். என் மாமனார்லாம் கல்யாணத்துக்கு ஒரு பீரோ கொடுத்தாயா, 3 நாள்ல கைப்பிடி கையோட வந்துச்சு. இப்போ குச்சி விட்டு திருப்பிட்டு இருக்கையா. அதுவும் கல்யாணத்துக்கு பாருங்க, சீலிங் பேன் கொடுக்க மாட்டாங்க, ஸ்டாண்ட் பேன் தான் கொடுப்பாங்க. எப்ப அந்த விடுவோம்னு சொல்ல முடியாது. எங்க வீட்டு ஸ்டாண்ட் பேனையெல்லாம் போட்டோம்னா என் மாமனார் கொரட்டை விட்ட மாதிரியே சுத்தும். கரட்டு 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 கரட்டு. என் போட்டே சொல்றேன், எங்க அப்பா கொரட்டை விட்ட மாதிரியே விடுது. நான் சொன்னேன், கட்டி பிடிச்சிக்கிட்டு பாடிட்டு இருக்கேன். என்னைக்கா எருத்து அடிக்கும் பாக்குறேன், ஒன்னும் அடிச்சு தலைய மாட்டேன். எங்க அப்பா அம்மாவெல்லாம் குறை சொல்லாதீங்க. வீட்டுக்கு வந்தா சோறு போடுறது யாரு? நாங்க தான் மனைவி. ஓஹோ. சோறு போடுறது நீங்க, வீட்டுக்கு கூறு போடுறது நீங்க தான். இந்த பாதிப்பு ரொம்ப அதிகமோ இருப்பு. நான் கேக்குறேன் சார், இவ்வளவுக்கு பேசுறாங்கல்ல, கவிஞர் டபு சங்கர் தான் அழகா சொல்வாரு. யாரு? உங்க சின்னத்தா? ஆமா. அடகு வைத்த நகையை கூட மீட்டு விடலாம், அடகு வைத்த நகையை கூட மீட்டு விடலாம், அவள் மீது வைத்த பார்வையை மட்டும் மீட்க முடியாதுன்னு சொல்லுவாரு. கணவன் மனைவி உறவு 7 ஜென்மத்துக்கு வேணுங்க. உங்களுக்கு 7 ஜென்மம் வேணும் தானே? எனக்கு இதான் 7வது ஜென்மமா வேணும் நான் நினைச்சிட்டு. 7 ஜென்மம் வந்த மனைவி என்பது இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? கல்யாணமே ஒரு தெய்வீகமே, சம்சாரமே ஒரு சந்தோஷமே, அந்த வானம் நிலவும் பிரிந்து வாழுமா? 7 ஜென்ம பந்த மனைவி என்பது அதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? வாழ்க்கை பொறுப்பா சந்தோஷமா வாடுறது நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான். நான் கேட்க, மனைவி வேணுமா வேணாமா? எனக்கு மனைவி வேணும். உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? உங்களுக்கு மஞ்சண்ணா அண்ணா, உங்களுக்குண்ணா அண்ணா, உங்களுக்குண்ணா? ஏடா பதற? அவ ஏதோ பொண்டாட்டி, புது பொண்டாட்டி மாதிரி. அதே தாண்டா. மனைவி இல்லாம ஒரு ஆணால வாழ முடியாது. காதலிக்க பெண் வேண்டும், கட்டி அணைக்க பெண் வேண்டும், கல்யாணம் பண்ண பெண் வேண்டும், சோறு போட பெண் வேண்டும், சுகம் கொடுக்க பெண் வேண்டும், குழந்தை பெற்றுத்தர பெண் வேண்டும். பெண் இல்லாம ஒரு ஆணால வாழ முடியாது. 10 மாசம் சுமக்கிறமா, 10 மாசம் சுமந்து காட்டுங்க. இது ஒண்ணு சொல்லுங்க ஐயா, 10 மாதம் சுமந்து பெத்தேன், 10 மாதம் சுமந்து பெத்தேன்னு. இனிமே யாரும் பெத்தேன்னு சொல்லாத. ஏன்? பெத்ததெல்லாம் அந்த காலம், இப்பெல்லாம் கிழிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பெத்தம்னு சொல்லாது. ஒரு காலத்துல வலிச்சா புள்ள, இப்ப கிழிச்சா புள்ள. ஒரு காலம் பிறந்த ஊரம் புள்ள, இப்ப பிறக்க ஊரம் கீரி புள்ள. எனக்கு கீரி தான் புள்ள பிறகு. ஒரு காலத்துல குழந்தை பிறந்தவங்களை பார்க்க போனோம்னா ஆஸ்பத்திரியில எது பிரசவ வார்டுனே கேட்க வேண்டாம். தாய் ஒரு பக்காலமும் புள்ள ஒரு பக்காலமும். போன வாரம் ஒரு அம்மா குழந்தை பிறந்திருக்குன்னு பார்க்க போறேன். தாயும் அலுவல, புள்ளை அலுவல, புருஷன் கடந்து அழுதுட்டு கிடக்குறான். நீ ஆண்டா அலுவலா இருக்கிற, ஆபரேஷனுக்கு 70,000 பணம் கட்டுறது நான் தாண்டா, அவன் கடந்து அழுதுட்டு கிடக்கான். அதுலயும் பிரிச்சு விட்டுருக்காங்க பாருங்க. முதல் பிரசவம்னா அப்பங்காரன் பணம் கட்டணுமா, 2வது பிரசவம்னா புருஷன்காரன் பணம் கட்டணுமா. அப்ப 3வது பிரசவம் நான் கட்டுவேன், நீ கட்டுற. சார், மனைவி அமைவதெல்லாம் அந்த இறைவன் கொடுத்த வரம் தெரியுமா? அப்ப புருஷன் அமையல என்ன புரோக்கர் கொடுத்த வரமா? ஏங்க, இறைவன் பெண்களுக்கு ஞானத்தை வைத்தான் தெரியுமா? ஆண்களுக்கு என்ன சாணத்தை வச்சான்? சார், மங்கையராய் பிறப்பதற்கு மா தவம் பண்ணணும். அப்ப ஆம்பளை பிறக்கறதுக்கு நாங்க ஐயாச்சதனமா பண்ணிட்டு வந்திருக்கோம். இவ்வளவுக்கு பேசுறீங்கல்ல, இது வாய் தானா? அப்புறம் நான் வங்காள விரிகுடாவா? நான் கேக்குறேன், காதலிச்சிருக்கீங்களா? காதல்னு நான் சொல்லுவேன் சார். அந்த வார்த்தையை நீங்க திரும்ப சொன்னீங்கன்னா காதல் வராத உங்களுக்கு காதல் வரும். நடுவர்களே, ஏமா காதலிக்கிறது தப்பாமா? காதலிக்கிறத போய் யாராவது தப்புன்னு சொல்லுவாங்களா? அதுக்கு போய் எங்க ஊர்ல அடிக்க வர்றாங்கம்மா. யாரு நடுவர்கள்? அவளுக்கு புரிஞ்சுக்கவே. நானும் காலேஜ் படிக்கும் போது காதலிச்சம்மா, அது என் வாயால தான் கெட்டு போச்சு. ஏன் சார்? நான் காலேஜ் படிக்கும் போது என்கிட்ட ஒரு பொம்பளை பிள்ளை, அட என்னடா, ஒரு ரோசா பூ கொண்டு வந்து கொடுத்து, எஸ்கியூஸ் மீ மகாராஜா, உங்களை நான் 3 மாசமா காதலிக்கிறேன்னு சொல்லிச்சு. என் வேலையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது. என்னை காதலிக்கும் போதே 3 மாசமானு கேட்டேன். அதோட மண்ணவாரி தூக்கிட்டு போயிட்டாயா. என் காதலும் போச்சு, என் வாழ்க்கையும் போச்சு. காதல் இப்படி பண்ணா காதல் வாங்குமா சார்? காதல் நான் இப்ப சொல்லி தரேன் சார். பட்டிமன்றம் முடிஞ்சிச்சு, நடந்து கீழே போயிட்டே இருக்கிறோம். ஓஹோ, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அந்த நேரத்துல ஒரு பெரிய புதக்குழி இருக்கு. அந்த புதக்குழியில நீங்க மட்டும் தொபக்கட்டின்னு விழுந்துடுறீங்க. எல்லாரும் போறோம், நான் மட்டும் விழுகுறேன். நாங்க என்ன பாவம் பண்ணோம்? உங்களை கூட்டியாந்ததுக்கு நான் தான் பாவம் பண்ணேன்.
அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் என்ன மஞ்சுளாவா காப்பாத்து, ரவிக்குமார் காப்பியாத்து, அட திருவாரூர் காப்பாத்து கத்துவேன். இதை கூப்பிட மாட்டேன். இது காப்பாத்திரம் கை நீட்டம் சொல்லி கூட்டி உப்புற வச்சு உள்ள விழுந்துச்சுன்னா நான் நசுக்கிடுவேன். தண்டி உருண்டை போட்டேன் பொழுது மாதிரி. அப்ப தேவையில்லை. ஆனா காதல் நான் சொல்லித்தரேன். சொல்லித்தாமா. ஏன் தெரியுங்களா? நாங்க காதல் சொல்றோம். காதல்னு நான் சொல்லுவேன், அந்த வார்த்தை நீங்க திரும்ப சொல்லணும். லவ் ஃபீலிங்ஸோட. லவ் ஃபீலிங்ஸோட நீ சொல்ற சொல்லணும். ரொமான்டிக் லுக்கோட. ரொமான்டிக் லுக்கோட. பெப்பி ஃபீலோட. பெப்பி ஃபீலோட. உங்க மனைவியை நினைச்சு மரியாதை கட்டு. ஏன் நடுவுல நைட் 11 மணிக்கு அவளை நினைச்சா காதல் வராது, ஒரு கருவாடு வராது. ஏன் சம்பளத்தை தரங்க? உனக்கு சம்பளம் இல்ல. எங்க அண்ணனுக்கு சம்பளத்தை வாங்கி தரேன். எவனுக்கு இல்ல, இன்க்ளூடிங் மைசெல்ஃப். அப்ப ஒரு நிமிஷத்துல காதல் வரணும்னா நீங்க யார வேணாலும் நினைச்சீங்க? யார நினைக்கிறது? அவனாடா நீ? உங்க பக்கமே திரும்ப கூடாது. ஆபத்து தான் வரும். எங்க பாருங்க அடிக்கிறான் பாரு, சின்ன பொண்ணுதான். இது பழைய பூவாது, கருகி காஞ்சிருக்கு. இது நான் முட்டாய்யா, அவங்க வந்தா பிளீஸ் இருக்கிறேன். ஒரு வாட்டி என்ன முட்டாய்யா ரேஷன் கடையில் சீனி வாங்க போன மாதிரி சார் ஒரு கிலோ போமா. இந்த கூப்பிடுறேன் பாரு, நல்ல மனுஷன். ஓடு 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 ஓடு. அதான் பொறுவையெல்லாம் குத்தி உட்காந்துருக்கான் பாரு. தயவு செய்து போமா. யார நினைச்சா எனக்கு காதல் வரும்? நான் நினைச்சுக்கிட்டேன். நான் நினைச்ச தெரிஞ்சாலும் கை தட்டுங்க பாப்போம். இது மனசுல நினைச்சதா வெளியில தெரியும். ஒரு மனுஷனோட மனசு ஒரு மனுஷனுக்கு தெரியாமையா போயிரும். அப்ப லவ் ஃபீலிங்ஸ். லவ் ஃபீலிங்ஸோட. ரொமான்டிக் லுக். ரொமான்டிக் லுக்கோட. ஹஸ்கி வாய்ஸ்ல. பிஸ்கி தலைவலிக்கு வேற ஏதாவது சொல்லு. பெப்பி ஃபீலோட. பெப்பி ஃபீலோட. மனைவி நினைச்சிட்டு என்ன நினைக்கிறது? ஓகே. நான் சொல்லி தரேன் சார். யார சைக்கிள்ல வாழ்த்திப்ப முடிஞ்சு விட்டது? நல்ல ஸ்ட்ராங்லியா சொல்லுங்க. இது என்ன எடப்பாடி பாலத்துக்கு கீழே உட்காந்து பண்ற மாதிரி இருக்கு. என் மாமா முத்து நினைச்சா இப்ப எனக்கு காதல் வரும். அவர் மட்டுமே நினைத்து சொல்லுங்க. சொல்றேன் சார். காதல் உள்ள உட்காந்து பாரு. போல மாலையை பார்த்துட்டு இருக்க, டப்புன்னு போட்டு விட்டு போயிடாது. நீ பாட்டுல குடும்பத்துல உழப்பமா அவரை போட்டு முகாம கொஞ்ச நேரம் சும்மா. ஐயோ துச்சு விழுங்க. போகல காதல் என்ன வந்துச்சு சொல்லுங்கடா. நானும் 3 லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டு முக்க முடியும். காதல் வரணும்னா ஒரு பெண் பூஜைக்கேத்த பூ வரணும். ஆஹா. மஞ்சுநாதனும் அபோனவும் காதல் பண்ண முடியுமா? அவங்க 2 பேரும் பண்ணுவாங்க. ஊர் உலகம் ஒத்துக்காது. அவங்க 2 பேரும் சேர்ந்து குழந்தை பெத்துக்க முடியுமா? வாய்ப்பு இல்ல ராஜா. அதுக்கு ஒரு பெண் தானே சார் வரணும். அது பூஜைக்கேத்த பூவா இந்த ஊர்ல பூக்கும் பாருங்க. பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது. பூத்தது யாரது பார்த்தது? மேல போட்டது அவனி சேலையாகி போனது. சேலை இழுத்து விடுவதே வேலையாகி
பொண்ணு கொக்கி போடுதே ஹோய். பூஜைக்கு பூவிது நேத்து தாண்ட பூத்தது பூத்தது யாரது பார்த்தது பாவாடை கட்டையில பார்த்தேனே மச்சம், ஆனாலும் நெஞ்சுக்குள்ள ஏதோ அச்சம். நோகாம பார்த்து புட்ட வேறென்ன மிச்சம் கல்யாணம் கட்டிக்கிட்ட இன்னும் சொச்சம் அச்சு வெள்ள பேச்சில ஆள தூக்குறே, கொஞ்ச நேரம் பாருங்க கூலி கேட்கிறே. புள்ளி ஓடு புள்ளி வான மல்லி வீட்டி இருக்குது மாமா பேச பேச்ச கேட்ட வேப்பம் கொட்டி இருக்குது பூஜை கேத்த பூவிதி நேத்து தாண்டி பூத்தது பூத்தது யாரது பார்த்தது பூத்தது. அடுத்தவன் காலை புடிச்சு வாழறத விட மனைவியோட முந்தான சிலையை புடிச்சு வாழுங்க சார். முந்தான இருந்தாவுல புடிக்க போட்டுக்க ஊர நைட்டி எந்த முந்தானே புடிக்க. 3 நைட்டியை வச்சு ஒரு குடும்பத்துல சிக்கனமா பொறுப்பா வாழுறது மனைவி தெரியுமா? 3 நைட்டியை மொண்டு பார்த்து செத்து நான் புருஷன் தெரியுமா? இந்த சிரிப்பு அதிகமா வருதுன்னா என்ன அர்த்தம்? நைட்டி நிறைய இருக்குன்னு அர்த்தம். சார் நீங்க நகை வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுங்க எங்க முகத்துல 100 வாட்ஸ் பல்பு தான் எரியும். இதே எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எங்க வீட்டுக்கு வந்தா 1000 வாட்ஸ் பல்பு எரியும் தெரியுமா? உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தா 1000 வாட்ஸ் பல்பு எரியும். எங்க அப்பா அம்மா வந்தா பீஸ் ஒண்ண பல்பு மாதிரி ஆயிடுது. அதான் பிரச்சனையே. நீங்க வாங்கி கொடுக்கிற நகை வந்து எங்க சிரிப்புக்கு புன்னகைக்கு ஈடாகுமா சார்? புன்னகையை கொண்டே அடகு வைக்க முடியுமா? சார் இவ்வளவுக்கு பேசுறீங்கல்ல, ஆண்கள் தான் உழைக்கிறவங்க பேசுறாங்கல்ல, இங்க இருங்க நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லுமா. புருஷலாம் எங்களை அடிச்சா வலிக்காது சார், நடிச்சாதான் சார் வலிக்கும். அழகான ஆண் எங்களுக்கு துணையா வேணாம், அழ வைக்காத ஆண் தானே சார் எங்களுக்கு துணையா வேணும். கல்யாணம் ஆகி எனக்கு 7 வருஷம் ஆகுது. பார்த்தா அப்படி தெரியல. 4 வருஷம் மாதிரி தெரியும். 14 வருஷம் மாதிரி தெரியுது. இந்த 7 வருஷம் வாழ்க்கையில என் மாமா முத்து எனக்கு ஒரு முழம் பூ கூட வாங்கி கொடுத்ததில்ல நடுவர் அவர்கள். கஞ்ச பையலா இருப்பாங்க. சத்தியமா வாங்கி கொடுக்கலாம் அப்பு அண்ணா. ஆனா இந்த கொரோனா டைம்ல எனக்கு 2 கூட பூ வாங்கி கொடுத்தார். விக்காம கடந்திருக்க அள்ளிட்டு வந்திருப்பேன். இல்லைங்க, ஒரு குடையில மல்லிகை பூ, ஒரு குடையில சாமந்தி பூ. மல்லிகை பூவை தலையில வைக்கலாம், சாமந்தி பூவை எங்க வைக்க முடியும்? நான் சாமிக்கு வைக்கி. நான் கேட்டேன், ஏன் மாமா மல்லிகை பூ தலையில வச்சுட்டு சாமந்தி பூவை சாமிக்கா வைக்க போறீங்கன்னு கேக்குறேன். அதுக்கு என்ன தெரியுங்க சொன்னாரு? என்ன சொன்னாரு? என் சாமியே நீதானடின்னு சொன்னாரு. ரொம்ப பெருமையா பேசிட்டாங்க. ஏன் உன் போட்டாவுல பூ மாட்டி பார்க்க ஆசைப்பட்டிருக்காருனாலும் கொஞ்சம் உஷாரா இருக்கு. என் போட்டோக்கு மாலை பொண்ணு நினைச்சா கூட ஒரு பான மனைவி அவர் என்ன தெரியுங்களா நினைப்பேன்? எப்படி நினைப்பேன்? சாமி கிட்ட போய் மடிப்பிச்சை ஏந்தி வேண்டுவாங்க. சாமி கிட்ட சொல்லி வச்ச சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமி உள்ள காலம் மட்டும் பாடும் இந்த அன்பு கதையே. சாமி கிட்ட சொல்லி வச்ச சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமி உள்ள காலம் மட்டும் பாடும் இந்த அன்பு கதையே. முத்துமணியே பட்டம் துணியே ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரமும் சாமி கிட்ட சொல்லி வச்ச சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் தான் சார் நினைச்சேன், வீரமான புருஷனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஓஹோ, உன் புருஷனா நினைச்சேன். மாப்பிள்ளையும் அப்படிதான் சார் அமைஞ்சாரு. என் மாப்பிள்ளை முத்து இந்த எடப்பாடி மட்டும் இல்ல, சேலம் மாவட்டம் இல்ல, யாருமே இங்க உள்ள யாரு மாதிரியுமே என் மாமா முத்து மாதிரி ஒத்த ஆள் இல்ல சார். அது உண்மை. இது புருஷனா நான் பாத்துருக்கேன் சார். எப்படி இருப்பாரு? அது மாதிரி இந்த மாவட்டத்துல ஆள் கிடையாது. எப்படி இருப்பார் தெரியுமா? வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி இருப்பார் சார். மரியாதை. உன் புருஷன் வீரபாண்டிய கட்டபொம்மன் இல்ல, குட்டபொம்மன். அந்த ஆளை பத்தி எனக்கு தெரியும். என்னது? சைக்கிள்ல காலு எட்டாது. இந்த இடையில பார் இல்லாத கம்பியத்தான் அந்த ஆள் சைக்கிள் ஓட்டுவான். அந்த ஆள் டிவிஎஸ் 50 ஒன்று வச்சிருக்க, அப்படி ஓடிக்கிட்டே போவான். கால் வச்சு இறங்க தெரியாது, குண்டுகள்ல கால் வச்சுதான் இறங்குவான். டவுன் பஸ்ல படி எட்டாது, 2 கட்டப்பைய போட்டு மேலே ஏறிக்கிட்டு அங்கிருந்து கயிறு ஓட்டு எடுத்துக்கிட்டு. என் மாமா குள்ளம் தான் சொல்லுவீங்க, ஆனா என் மாமா முத்துவை இப்ப அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பொங்கல் அன்னைக்கு முந்தானேத்து நீங்க எங்க மாமா முத்து வேர்க்க இருக்க பாத்தமா 2 பை வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தான். வாட்டர் பாட்டில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான். கூலிங் 20 ரூபாய், சாதா 15 ரூபாய்க்கு.
ஆனா என் மாமா முத்து விக்கிறாருன்னு வச்சுங்க, கல்லானாலும் கணவன், ஃபுல்லானாலும் புருஷன், ஆஃப் ஆனாலும் ஹஸ்பண்ட், கட்டிங் ஆனாலும் கணவன், வாழறவங்க பொறுப்பான பெண்கள் நடுவுல வீரத்துல எப்படி கட்டபமா இருந்தா தெரியுமா? எப்படி இருந்தாரு? வீரத்திலே கட்டே ரோசத்திலே உமேதொரு சூரத்திலே நீ மரதே சிங்கராசா, வீரத்திலே கட்டே பொம்மே ரோசத்திலே உமேதொரு சூரத்திலே நீ மரதே சிங்கராசா, சிங்கந்தா எனக்கு தங்கந்தா, அந்த கதை இப்போ அந்த சொந்த கதை சொல்லு, நினைப்புல கட்டி வச்சு நெஞ்சுக்குள்ள நில்லு. வாழ்க்கை அவ்வளவு சந்தோஷம் சார். இப்போ உங்க மனைவி உங்களுக்கு ஒரு காஃபி போடுறாங்கன்னு வச்சுப்போம். எனக்கு இப்ப என் முன்னாடி ஒரு காஃபி குடுக்குறான். காஃபில ஈ விழுந்துருது. எனக்கு மட்டும் நல்ல எண்ணம். எப்படி திட்டுவீங்க? காப்பியில ஈ விழுந்த காப்பியை கொடுத்தாவா? ஏன்டியா அறிவு கட்ட நாய கண்ணை என்ன புரடியில வச்சிருக்க? நொப்ப அப்படியே உன்னை வளர்த்த சோத்தத்தான் திங்கிறியா? ஏன்டி என்னது இது? 1000 வார்த்தைகளை சொல்ல முடியாது. இப்படிதான் சொல்லுவீங்க. இதே என் மாமா முத்துக்கு நான் காஃபி கொடுக்கும் போது காஃபில ஈ விழுந்துச்சுன்னா என் மாமா முத்து என்ன சொல்லுவார் தெரியுமா? என்ன சொல்லுவார்? என்ன தெரியுமா? மஞ்சள் மாப்பிள சொல்லுவாரு. என்ன சொல்லுவார்? நான் தான் உன் காஃபிக்கு மயங்கி விட்டேன் என்றால் இந்த ஈ கூட மயங்கி விட்டதே. பாத்தியா லூஸ் போய் என்ன சொல்லியிருக்கான் பாத்தியா? நான் தான் இந்த காப்பிக்கு மயங்கி விட்டேன் என்றால் இந்த ஈ கூட மயங்கி விட்டதே. ஆமா சார். இதே ஒரு பள்ளி விழுந்திருந்தா உன் புருஷனே மயங்கி இருப்பானே. கிருட்டு சுத்தி மந்துன்னு விழுந்திருப்பா. அப்புறம் அப்பெல்லாம் இல்ல சார். புருஷனா யாரு? தாலி கட்டினவன். அப்ப உண்மையான புருஷனா? கூட்டிட்டு ஓடுனவன். புருஷனா யாரு? நான் சொல்ற பேப்பர் எடுங்க, பேன் எடுங்க. சொல்லுமா. கவிஞர் கண்ணதாசன் சொல்லாதத பாண்டிச்சேரி கௌதமி சொல்றேன் சார். புருஷனா யாரு எழுதிங்க? அவர் செத்துட்டார். வாலிப கவிஞர் வாலி சொல்லலங்க. அவரும் போயிட்டார். நான் முத்துக்குமார் ஐயா சொல்லல. இல்ல. வாழ்ந்து கொண்டிருக்கும் கவிஞர் வைரமுத்து சொல்ல சார். அவருக்கு 1000 செக்கல் இருக்கு. புருஷனா யார் தெரியுங்களா? யாரு? சன் உதிப்பதற்கு முன்பு புரு காஃபி போட்டுட்டு வந்து யாரெல்லாம் தன் மனைவி எழுப்புகின்றாரோ அவர்தான் புருஷன். புருஷன்னா யாருன்னா புரு காப்பி போட்டு வந்து யாரெல்லாம் புருஷனை எழுப்புறாளோ அவதான் பொண்டாட்டி எழுப்புறான், அவன் தான் புருஷன். அப்படி பார்த்தா எல்லா ஊர்லயும் டீ கடைக்காரன் மட்டும்தான் உண்மையான புருஷனா இருக்க முடியும். அவன் தான் விடிய காலமே அடுப்பை பற்ற வச்சு பூ பூ பூன்னு ஊதுவான். அப்ப புரு காப்பி போடுறவன் புருஷனா சன்ரைஸ் போடுறவன் நான் கொழுந்தனா? அப்ப திரிரோஸ் போடுறவன் நான் பக்கத்து வீட்டுக்காரனா? அப்ப நடுவர் என்ன நரசு ஊசு காப்பியா போடுவாரு சார்? எப்ப பார்த்தாலும் ஆண்கள் உடைக்கிறன்னு கர்வமா பேசுறாங்கல்ல, ஆண்கள் தான் சொல்றாங்கல்ல. அந்த காலம் தான் ஆண்களை நம்பி பொம்பளையால் வாழ்ந்தோம். பட் இந்த காலத்துல எங்களுக்கு ஆண்மை தேவை கிடையாது. ஆண்களே இல்லாம ஊசி முள்ள புள்ள பெத்துட்டு போயிட்டே இருப்போம். டெஸ்ட் டியூப் பேபி. ஆண்களே இல்லாம ஊசி முள்ள புள்ள பெத்துக்குறீங்க. ஆமா சார். டெஸ்ட் டியூப் பேபி. ஆமா சார். அப்ப நொப்பம் பேர் என்னன்னு கேட்டா ஊசி நான் சொல்லுவேன். அப்ப சித்தப்பன் பேர் என்ன தடுப்பூசியா? அப்ப தாய் மாமா என்ன கோவாக்சின் கோவிஷீல்டா? சார், ஒரு பெண் எப்படி பொறுப்பா இந்த ஊருக்கு வாக்கப்பட்டு வர தெரியுமா? பெண்ணும் ஆமையும் ஒண்ணே. எப்படி சொல்றேன்? நாங்க கல்யாணம் பண்ணி வரும்போது புருஷனை நெஞ்சில சுமக்கிறோம், உங்க பிள்ளைய வயித்துல சுமக்கிறோம், உங்களுடைய குடும்ப பாரத்தை தலையில சுமக்கிறோம். ஆமை எப்படி பொதி சுமந்து கொண்டே தன் வாழ்க்கையை நகர்த்துகிறதோ அதே மாதிரி ஒவ்வொரு பொம்பளையும் ஆமை போல் வாழறா. ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. அங்க ஆயா கை தட்டுறாங்க பாத்துங்க. ஒரு ஆயாவுக்கு தட்டத்தானே செய்யும். இதுல நம்ம செட்டால் வந்திருக்கு தட்டி இருக்க ஆயா. தெரியும். ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. புருஷனை நெஞ்சில சுமக்கிறிய, பிள்ளைய வயிற்றுல சுமக்கிறிய, குடும்ப பாரத்தை தலைமையில சுமக்கிறிய. ஆமை எப்படி ஓட்டுக்குள்ள குடும்பத்தை சுமந்து செல்லுதோ அது போல ஒரு பெண்ணும் சுமந்து செல்லும். ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. மாப்பிள்ள அதாண்டா சொல்லியிருக்காங்க, ஆமை பூந்த வீடு விளங்காதுன்னு. தயவு செய்து பெண்களை சொல்லும் போது சந்தோஷப்படாதீங்க. ஊசியும் பெண்ணும் ஒண்ணு. ஊசியும் பெண்ணும் ஒண்ணு. சத்தியமா ஒண்ணுதான். ஆமா. ஒண்ணு குத்தி காட்டுவாங்க, இல்லன்னா ஓரத்து விட்டு போயிருவாங்க. சார், இவ்வளவு பேசுறீங்கல்ல, நான் கேக்குறேன், வலிமையில் சிறந்தவர்கள் ஆண்களா நாங்க சிங்க பெண்களா? எந்த காலத்திலும் வலிமையில் சிறந்தவர்கள் எங்கள் ஆண்குல தங்கங்கள் தான். நான் ஒத்துக்கிறேன். வலிமையில் சிறந்தவர்கள் ஆண்கள், பெண்கள் மென்மையானவர்கள். ஆண்கள் வலிமையான ஒரு மரம் மாதிரி, பெண்கள் மென்மையான கீழே கிடக்கிற புல்லு மாதிரி. நான் கேக்குறேன், மழையோ வெள்ளமோ புயலோ வந்தா என்ன ஆகும்? இந்த மரம் சாஞ்சிரும், ஒட்டிஞ்சிரும், கொலையட்டுங்கறேன். அப்ப அந்த புல்லு எப்படி இருக்கும்? அது பாட்டுல ஆடிக்கிட்டே இருக்கும். அப்ப வலிமையில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா? மரம் சாஞ்சிரும், ஒளிஞ்சிரும், புல்லு சாயாது, மாடு வந்தா மேஞ்சிரும், சாணிதான் மிச்சம். சார், எவ்வளவுதான் எல்லா ஆண்களும் மனைவி பொறுப்பா இல்லன்னு நீங்க பேசினாலும் கூட நான் கேக்குறேங்க, ஒரு புதுசா ஒரு தோசை கல்லு வாங்குறோம், வாங்கின உடனே தோசை ஊத்த முடியுமாக்கா? ஊத்த முடியாது. ஒரு 20 நாள் பதப்படுத்துறதுக்கு அப்புறம் தான் தோசை ஊத்த முடியும். ஆஃப்டர் ஆல் தோசை கல்லுக்கு 20 நாள் டைம் தரீங்க. கல்யாணம் பண்ணி வரும்போது புருஷனை புரிஞ்சுக்கணும், மாமனாரை புரிஞ்சுக்கணும், உங்க குடும்பத்தையும் வச்சு அழணும். எங்களுக்கு என்ன தலையெழுத்தா சார்? கரெக்ட். ஆனாலும் வச்சு வாழறோம்ல சார். எதுக்காக வாழறோம்? புருஷனுக்கா? எங்க அம்மாவுடைய பேர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வாழறோம். குழம்பு வைக்கிறோம்,
குழம்பு சரியில்லை, ஒருவேளை குழம்பு தான் சார் வேஸ்டா போகும். விவசாயம் பண்றோம், அறுவடை செய்யறோம், ஒரு போகம் விவசாயம் தான் சார் வேஸ்டா போகும். கல்யாணம் பண்றோம், புருஷன் சரியில்லை, எங்க வாழ்க்கையே வேஸ்டா போயிடுமே. அப்படிப்பட்ட புருஷனை தலையில வச்சு தாங்கிறது பெண்கள் தானே சார். ஆண்களுடைய லைஃப் நல்லா இருக்கணும்னா ஒய்ஃப் கூட வாழுங்க சார். நீங்க எல்லாம் கோயிலுக்கு போய் ஓம் ஓம்னு சொல்றதை விட மனைவி கிட்ட ஆம் ஆம்னு சொல்லுங்க சார். கோயில்ல போய் ஓம் ஓம்னு சொல்றதை விட மனைவி கிட்ட ஆமாம்னு சொல்லுங்க. ரெண்டு ஒர்க் அவுட் ஆகலையா, கடையில போய் ரம் ரம்னு சொல்லுங்க, கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும் சார். தேவதை மாதிரி மனைவி கிடைக்கலன்னு யாரும் வருத்தப்படாதீங்க. கிடைச்ச மனைவியை தேவதைய வச்சு பாருங்க சார். ஓஹோ, கிடைச்ச மனைவியை தேவாங்க வச்சுக்க பாரு. தேவாங்கு கிடையாது, தேவதை. நாங்க எல்லா பெண்களும் சார் ஒரு விஷயம் சொல்லி நிறைவு செய்யறேன் சார். எல்லா பெண்களும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன சார் நினைக்கிறோம்? சுமங்கலியா செத்து போகும் நினைக்கிற ஒரே இனம் என் பெண் குல தங்கங்க. ஒரு 40 வருஷம் உங்களோட குடும்பம் பண்ணி 3 பிள்ளைய பெத்ததுக்கு அப்புறம் என்ன சார் சொல்றோம்? 3 பிள்ளைய பெத்ததுக்கு அப்புறம் நாங்க சுமங்கலியா செத்து போனுங்கிற எண்ணத்தையே மாத்திப்போம். ஏன் தெரியுங்களா? அவரு நாங்க போனதுக்கு அப்புறம் நீங்க சின்ன மக வீடு, நடுமக வீடு, மூத்த மக வீடுன்னு 3 வேளை சோத்துக்கு நீங்க லோலோல அலையறதை விட நாங்க அமங்கலியா இருந்து உங்களை காடு சேர்க்க நினைக்கிற ஒரே இனம் பெண்ணுங்கிற பொறுப்பால பெண் நடுவர்களே. கரெக்ட்மா. இப்படிப்பட்ட பெண்ணை நீங்க சொல்லலாமா? இந்த உலகமே 3 விஷயத்தை தான் மையம் கொண்டது சார். படைத்தல், காத்தல், அழித்தல். படைத்தல் யாருடைய வேலை? பிரம்மனுடைய வேலை. அதுக்கு என்ன வேணும்? அறிவு வேணும். அறிவு யார்கிட்ட இருக்கு? அவங்க மனைவி சரஸ்வதி கிட்ட இருக்கு. அடுத்தது காத்தல் யாருடைய வேலை? திருமாலுடைய வேலை. அதுக்கு என்ன வேணும்? செல்வம் வேணும். அது யாருகிட்ட இருக்கு? அவங்க மனைவி லட்சுமி கிட்ட இருக்கு. அடுத்தது அழித்தல் யாருடைய வேலை? சிவனுடைய வேலை. அதுக்கு என்ன வேணும்? சக்தி வேணும். அது யார்கிட்ட இருக்கு? சிவனுடைய மனைவி பராசக்தி கிட்ட இருக்குன்னா ஆண்டவனே மனைவி தான் பொறுப்பானவன் நினைக்கும் போது நீங்க 3 பேர் நினைச்சா என்ன சார் தப்பு? யமனோட பொண்டாட்டி பேர் என்னன்னு தெரியுமா? தெரியுமா? தெரியாது. தெரியாது. யமனோட பொண்டாட்டி பேர் என்ன தெரியுமா? என்னது? ஐயோ. அதனாலதான் எவன் கீழே விழுந்தானா ஐயோன்னு கத்துறான். யமனோட பொண்டாட்டி பண்ணா நான் இனி ஐயோலாம் சொல்லவே மாட்டேன். இப்ப போன் எடுத்தோம்னா நீ என்னன்னு கூப்பிடுவ? ஹலோ. ஹலோ யார் தெரியுமா? யாரு? அந்த போனை கண்டுபிடிச்ச ஒரு பொண்டாட்டி பேரு ஹலோ. அவர் அலோன்னு பொண்டாட்டியை கூப்பிட்டுருக்காரு. இப்போ ஊர்ல உள்ள பூரா அவன் பொண்டாட்டி தான் கூப்பிட்டு இருக்கோம். ஹலோ ஹலோ ஹலோன்னு சொல்றோம். சரி, நான்லாம் போன் எடுத்தா மகாராஜன் பேசுறேன்னு தான் சொல்லுவேன், ஹலோன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா போனை கண்டுபிடிச்ச பொண்டாட்டி பேரு ஹலோ. சார் நான் கேட்கிறேன், ஆண்களுடைய கண்ணீருக்கு மதிப்பு அதிகமா, பெண்ணுடைய கண்ணீருக்கு மதிப்பு அதிகமா? ஆண்களுடைய கண்ணீருக்கு தான் மதிப்பு அதிகம். எதை வச்சு சொல்றீங்க? எப்பவாவது அழுவக்கூடியவன் தான் ஆண்மகன். தொட்டு வச்சு பாரு, உப்பு ரொம்ப இருக்கும். பெண்கள் எதுக்கெடுத்தாலும் உப்பாரி வச்சு அழுவுறது. தொட்டு வச்சு பாரு, உப்பு கம்மியா இருக்கும். சார் யாருக்காக வேணாலும் சிரிக்கலாம், ஆனா நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்காக மட்டும்தான் சார் அழுகைய வரும். அப்படி நல்ல ஆனந்த கண்ணீர் விடுவார்கள் பெண்கள் நடுவர்களே. ஆனந்த கண்ணீரா? ஆண்களுடைய கண்ணீர் எப்ப தெரியுமா மதிப்பு அதிகம்? எப்ப? மனைவிக்காக அழும்போதுதான் சார் அழகு. அப்படி பார்த்தா அவ தினம் என்னை அழுக வைக்கிறா, சித்திரவதை பண்றான். அப்படிலாம் இல்ல சார். இங்க இருங்க, எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேங்க. அமெரிக்காவுல ஸ்டார் மோட்டார்ஸ் ஒரு நிதி நிறுவனம் இருக்கு. அந்த நிதி நிறுவனத்தின் தலைவியா தமிழ்நாட்டை சேர்ந்த திவ்யாங்கிற ஒரு பொம்பளை பொண்ணு அமெரிக்காவுல நிதி நிறுவனத்தின் தலைவியா ஒருத்தவன் செலக்ட் பண்ணிருக்கானா? அமெரிக்காரனுக்கு தெரியுது, தமிழ்நாட்டுல பிறந்த உங்களுக்கு எல்லாம் தெரியலையா? தெரியலையே. மனைவி தான் சார் பொறுப்பானவ. இந்த ஊர் பெற்றோர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி நிறைவு செய்யறேங்க. ஆம்பளை பிள்ளை அழாத, ஆம்பளை பிள்ளை அழாதுன்னு சொல்லி வளர்க்காதீங்கக்கா. ஆம்பளை பிள்ளையால பொம்பளை பிள்ளை அழுதுறக்கூடாதுன்னு சொல்லி வளங்க. குட் டச் சொல் தரீங்களோ, பேட் டச் சொல் தரீங்களோ, என்னைக்கும் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை மீது டோன்ட் டச்னு சொல்லி கொடுங்க. ஒரு பெண் பிள்ளையை ஒழுக்கமா வளர்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பெண் பிள்ளை மட்டும்தான் பாதுகாப்பாக இருக்கும். ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் நீங்கள் ஒழுக்கமாக வளர்த்தால் இந்த பெண் குலமே பாதுகாப்பாக இருக்கும் சார். பொம்பளை பிள்ளை பிறந்தா போற்றி வளங்க சார். ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலேயே ஒரு உயிரை உருவாக்கும் சக்தி மண்ணிற்கும் ஒரு பெண்ணிற்கும் தான் உண்டு. உங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது பொண்ணை கொடுப்பீங்களோ, பொருளை கொடுப்பீங்களோ, இதெல்லாம் எவனாலையும் பறிச்சுட்டு போக முடியும். ஆனால் எவனாலும் பறிக்க முடியாத ஐயா செல்வமான கல்வி செல்வத்தை உங்க பொம்பளை பிள்ளைக்கு கொடுங்க சார். நாட்டையும் மட்டுமல்ல வீட்டையும் பொறுப்பாக ஆள்பவள் பெண்ணே பெண்ணே என்று கூறி வாய்ப்பளித்து உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, நல்லா சொல்லியிருக்காங்க. எங்க ஊர்